அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லன் வசஹலன் மர்ஹபா. இன்று அரபு மொழியில் காலநிலை பற்றிய விவரங்களை உங்களுக்கு சொல்ல வழிகின்றேன். பாருங்கள். நாம் குட் வெதர் ஒரு நல்ல கிளைமேட், நல்ல காலநிலை என்று எப்படி அரபியில் கூறுவோம். பாருங்கள். திக்ஸ் ஜையத் என்றால் குட் வெதர், நல்ல காலநிலை. திக்ஸ் ஜையத். ஒரு மோசமான காலநிலை, மோசமான கிளைமேட் எப்படி கூறுறது? திக்ஸ் செய்யி. திக்ஸ் என்றால் காலநிலை, வெதருக்கு சொல்லுவோம். செய்யி மோசமானது, மோசமான ஒரு காலநிலை என்று கூறுவதற்கு திக்ஸ் செய்யி. மூன்றாவது தான் not a cloud in the sky. not a cloud in the sky, அதாவது எந்தொரு மேகமும் வானத்திலே கிடையாது. லைஸ சஹாபத்துன், எந்த ஒரு மேகமும் கிடையாது. சஹாபா என்றால் இன்னைக்கு சீன் வந்திருக்கிறது, மேகம். லைஸ என்றால் கிடையாது, இல்லை. ஃபிஸ்ஸமாஇ, வானத்திலே எந்த ஒரு மேகமும் கிடையாது. அடுத்து இன்னஹா துஸ்லிஜ், பனி பொழிகிறது. இன்னஹா என்றால் என்றால் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. ஹா என்று கூறுவது ஒரு பெண்பாலான விடயத்துக்கு. எனவே இன்னஹா துஸ்லிஜ், இட்ஸ் நோவிங். இன்னஹா என்று அது என்று எங்களுக்கு கூறலாம். என்றாலும் நாம் பேச்சு புழக்கத்தில் அப்படி கூறுவது கிடையாது. மாறாக பேசும் பொழுது இன்னஹா துஸ்லிஜ் என்று தான் சொல்லுவோம். அதாவது இட்ஸ் நோவிங், பனி பொழிகிறது. அடுத்து பாருங்கள். இட்ஸ் ரெய்னிங். இன்னஹா தும்திர், மழை பொழிகிறது. இன்னஹா தும்திர் என்றால் மழை பொழிகிறது. அடுத்து இட்ஸ் ஸ்டோமி, புயலாக உள்ளது. இட்ஸ் ஸ்டோமி, அது புயல் என்றால் புயலாக உள்ளது என்ற கருத்துத்தான். அதாவது புயலாக உள்ளது. எப்படி சொல்லலாம்? இன்னஹா ஆசிஃபா. அடுத்ததை பாருங்கள். இட்ஸ் விண்டி, காற்று வீசுகிறது. இன்னஹா ஆசிஃப், காற்று வீசுவதற்கு இன்னஹா ஆசிஃப் என்று கூறுவோம். அடுத்து இட்ஸ் கிளவுடி. இன்னஹா காயிமா, மேகமூட்டமாக உள்ளது என்று அரபியில் கூறுவதற்கு இன்னஹா காயிமா என்போம். அடுத்து பாருங்கள். இட்ஸ் சனி. இன்னஹா முஷ்மிஸ், அதாவது வெயிலாக இருக்கிறது. இன்னஹா முஷ்மிஸ், இட்ஸ் சனி. அடுத்து இன்னஹு பாரித், குளிராக உள்ளது. இட்ஸ் கால்ட். இன்னஹா பாரித், இட்ஸ் கால்ட், குளிராக உள்ளது. அல் ஜவ்வு ஹார், இட்ஸ் ஹாட் என்று நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக இட்ஸ் ஹாட் என்றா சூடாக உள்ளது. அதனுடைய அரபு மொழி பாவனைத்தான் அல் ஜவ் ஹார் என்று கூறுவோம். பொதுவாக ஜவ் என்றாலே காலநிலை, ஹார் என்றால் சூடு. என்றாலும் காலநிலை சூடு என்ற கருத்தை நாங்கள் கூற மாட்டோம், அதாவது அந்த மொழிபெயர்ப்பை கூற மாட்டோம். பொதுவாக அல் ஜவ் ஹார் என்று சொன்னால் சூடாக உள்ளது. நலம். நாங்கள் மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். இந்த பாடம் உங்களுக்கு விருப்பம் என்றிருந்தால் கமெண்ட்ஸில் கூற மறக்காதீர்கள். லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிவித்து விடுங்கள். அப்படியென்றால் மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் விடை பெறுகின்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலல் லிகா.